என் இனிய அன்பர்களே, திருமந்திரத்தில் இன்றைய மந்திரமாக நாம் பார்க்கப் போவது இளமை நிலையாமையில் வரும் 184வது பாடல். கண் அதும் காய் கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார். விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்து ஒழிந்தாரே. இந்த கண்ணதும் என்றது ஞானம் தரும் இடமாகிய சந்திரகலை. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்களே, அந்த மதியை குறிப்பது கண்ணதும் என்கின்ற சந்திரகலை. காய் கதிரோனும் சூரிய கலை என்று இங்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இவை முறையே இடைக்கலை பிங்களை எனப்படும். சந்திரக்கலையை இடைக்கலை என்பார்கள், சூரிய கலையை பிங்கலை என்பார்கள். இவை உடலுள் இருந்து உயிர் இயக்கத்தை நடத்துகிற உண்மை ஞானத்தை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள் என்கிறார். கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார். அதாவது இந்த சந்திரக்கலை என்ற ஞானம் தரையும் ஒரு சுவாசத்தையும் சூரியக்கலை என்னும் ஒரு சுவாசத்தையும் குறிப்பிடுகிறார். இதை பற்றிய விரிவான மந்திரங்கள் 8-9 தந்திரங்களில் வரும், அப்பொழுது பார்க்கலாம். சுவாசம், உங்கள் சுவாசம் நம்மளுடைய இயற்கையாகவே ஒரு நிமிடத்திற்கு 18 முறையாவது சுவாசிப்போம். மனம் பதட்டத்திலோ வேகத்திலோ வேகமாக சுவாசிப்போம். ஆனால் முழு காற்றும் அடி நுரையீரல் வரை சென்று வராது. மேலோட்டமாக சுவாசிக்கும் பொழுது தான் நமக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு மனப்பதட்டம் இதெல்லாம் ஏற்படுகிறது. மனப்பதட்டத்தை குறைக்க நன்றாக மூச்சை இழுத்து தேக்கி விட சொல்வார்கள், எண்ணி விட சொல்வார்கள். சுவாசத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். நம்மை அறியாமல் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் எண்ணும் போதும் நடக்கும் போதும் ஓடும் போதும் சிந்திக்கும் போதும் கோபப்படும் போதும் இன்பமாக இருக்கும் போதும் சுவாசிக்கிறோம். அது நம்ம கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவதுதான் பிராணாயாமம், சுவாச பயிற்சி என்று சொல்வார்கள். மருத்துவர்கள் பொதுவாக தினமும் 30 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடங்களில் வரை அவரவர் உடல் தகுதிக்கு ஏற்றவாறு மருத்துவர் ஆலோசனையோடு நடைப்பயிற்சி மேற்கொள்ள சொல்வது இதைதான். இந்த சுவாசத்தை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவது நன்றாக ஆழ்ந்த சுவாசம் மூலமாக இருதயம் மற்ற எல்லாமே அருமையாக செயல்படும் என்ற ஒரு தத்துவம் தான் இந்த இளமை நிலையாமையில் இளமையோடு வாழ்வதற்கு ஒரு வழியை கோடிட்டு காட்டி செல்கிறார். பின்வரும் மந்திரங்களில் ரொம்ப அற்புதமாக விளக்குவார். உயிர் அழியாமல் வாழ்வது எப்படி என்றெல்லாம் சொல்கிறார். இளமை நிலையாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இளமையை நிலைக்க வைப்பது 30 வயதில் தெரிந்து கொண்டால், பயிற்சி எடுத்துக்கொண்டால் எப்படி வரலாம் என்று அற்புதமான ஒரு மந்திரங்க இது. அதாவது விண் உருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்து ஒழிந்தாரே. இது நம்ம அந்த இடைகளை பிங்களை உடலுள் இருந்து உயிர் இயக்கத்தை நடத்துகிற உண்மை ஞானத்தை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த ஞானத்தை 30 வயதுக்குள் அறிந்தவர்கள் வானுலக பேறு பெறுவார்கள். விண்ணொருவர் என்றால் அந்த அழியாமல் வாழ்வார்கள் என்கிறார். அறியாதவர்கள் வினைப்பயனை அனுபவித்து வீழ்ந்து படுவார் என்கிறார். அந்த ஞானந்தாங்க இந்த இடைக்கலை பிங்களை என்று சொல்லக்கூடிய சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சி உட்கார்ந்த இடத்திலும் செய்யலாம். அது வர முடியாதவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இது மருத்துவனாக நான் தரும் செய்தி. இந்த பாடல் திரும்ப பாருங்கள். கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார்.
விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்து ஒழிந்தாரே. அற்புதமான இளமை நிலையாமையை போற்றும் இந்த பாடல் இளமை நிலையாமையில் முடிகிறது. நாளையிலிருந்து உயிர் நிலையாமையை பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.